வணக்கம். நாம இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னன்னா, இந்திய சினிமா வரலாற்றிலேயே உலகத்திலேயே மிக அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு இந்திய படமாக பார்த்தீங்கன்னா ராமாயணம் திரைப்படம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் 600 கோடி, செகண்ட் பார்ட் 700 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தாங்க. அப்புறம் நேற்றுலேருந்து ஒரு செய்தி பரப்பப்பட்டு இருக்குது. ப்ரொடியூசரே சொன்னாங்க, டைரக்டரே சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் செலவில், கிட்டத்தட்ட $530 மில்லியன் செலவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் உருவாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற அந்த கிராஃபிக்ஸ்க்கு இவங்க இருக்காங்கல்ல, அந்த பெரிய ஸ்டுடியோஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படங்களுக்கு ஒர்க் பண்ணவங்க. அவங்களுக்கு அவ்வளோ தூரம் செலவு பண்ணி தான் அந்த அவுட்புட் எடுக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமு, அப்போ டியூன் 2ன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க அது ஆஸ்கர்லாம் வாங்கிச்சு அந்த படம். ஸோ இது மாதிரி பல படங்களுக்கு ஒர்க் பண்ணுன்னா அந்த கிராஃபிக்ஸ் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க பயங்கரமான ஒரு காஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. அந்த காஸ்ட் நோக்கி இவங்க நகர்ந்து போகிறாங்க. ஏன்னா இந்த படம் இந்திய சினிமா வரலாற்றிலே மிக அற்புதமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, இந்த ராமாயண படத்துடைய இயக்குனரும் சரி, அவங்களுடைய அந்த ப்ரொடியூசிங் டீம் என்ன பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்கன்னா, ராமாயணா கதை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் நார்த் அமெரிக்காவோட மார்க்கெட் இருக்குல்ல, அமெரிக்காவுடைய மார்க்கெட்டு, வேர்ல்டு லெவலில் இருக்க மற்ற மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே இந்த கதையை கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ அப்போ அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்தளவு பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் கிராஃபிக்ஸ் காட்சிகள்லேருந்து, அந்த சண்டை காட்சிகள்லேருந்து, ராமாயணத்தில் அந்த போர் காட்சிகள் இருக்குல்ல, இதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் காட்சிகளை வச்சு கொண்டு போய் சேர்த்துனா தான் அந்த மார்க்கெட் இருக்குல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ரீச் ஆகும். உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா ஐமேக்ஸ்லையும் இந்த படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐமேக்ஸ் கேமராவில் வேறு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஐமேக்ஸ் கேமராவுடைய ஒரிஜினல் ரேட்டே 5.25 கோடியிலேருந்து ஆரம்பிக்குது. அது இன்னும் பல கோடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கள் ஒர்க் ஆகுது. ஃபிலிமில் படம் பண்ணுறது அது பயங்கரமான பொருட்செலவு அந்த ஃபிலிமுக்கே அதிகமாக செலவாகும். ஸோ அந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்திய சினிமாவில் இது வரைக்கும் கிடைக்காத அற்புதமான ஒரு குவாலிட்டியில் அந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இதில் என்னென்னா நிறைய டிஸ்கஷன் போய் நிறைய பார்த்திங்கன்னா யோசித்து அதுக்கப்புறம் தான் சாய் பல்லவிலாம் நடிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே நார்த் இந்தியா மார்க்கெட்டில் இருக்கவங்க சவுத் இந்தியன் பொண்ணு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இவங்கள சீரியா நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்குது போல இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆலியா பட் நடித்தா தான் ஓகேவா, அதே மாதிரி ஜான்வி நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களா. ஸோ அவங்கெல்லாம் நடித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே சாய் பல்லவியோட ரொம்ப அழகான கிருத்தி சனன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா போன ஆதிபுருஷ் படத்தில் பார்த்திங்கன்னா நடித்தாங்க. அந்த படம் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டரும் பேசப்படலை சீதா லெவலில். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாய் பல்லவி அவங்க மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களாக இருக்கட்டும், அவங்க சரியான கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பர்ஃபார்மராக சாய் பல்லவியோடைய அந்த கேரக்டர் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை விட மிக முக்கியமாக இங்கே நெப்போட்டிசம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் பாலிவுட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் தன்னுடைய குடும்ப பின்புலத்தில் எந்த வித சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாத ஒருத்தவங்க இந்திய சினிமாலேயே அதிகபட்ச பொருட்செலவில் பண்ணுற படத்தில் அதிகபட்ச சம்பளத்தில் பார்த்திங்கன்னா அவங்க புக் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிற எந்த ஹீரோயினுக்குமே அவ்வளோ பெரிய சாதனைக்கான ஒரு இடமே கிடையாது. அந்த இடத்த சாய் பல்லவி ஒரு கோத்தகிரியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு டாக்டர்னு வச்சுங்களேன், சாதாரண குடும்பம்னா ரொம்ப சாதாரண குடும்பம் இல்லை. அவங்க ஆரம்பத்தில் எல்லாமே சாதாரண குடும்பமாக தான் இருப்பாங்க. சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு உறுத்தலாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த படிப்படியான வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இந்த ராமாயண படம் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. யாஷும் அதே மாதிரி சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவர் தான். ஸோ அவரும் மிகப்பெரிய இடத்த இந்த படம் மூலமாக பிடிச்சிருக்காரு. 150 கோடி மேலே சம்பளம் வாங்கியிருக்காப்புல இந்த படத்துக்கு சொல்லியிருக்காரு. அவரே ப்ரொடியூஸும் பண்ணுறாரு, பாதி காசு போட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய பங்குக்கு பணம் போட்டு பண்ணுறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இந்த படம் இந்திய சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அமீர் கான் அவர்கள் அடுத்த வருஷம் இந்த படம் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. மகாபாரத படத்தை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அந்த மகாபாரத கதையை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆவலோடு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முன்னாடினே இந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. ஏன்னா மகாபாரதத்துக்கு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறது புதுசாக ஆட்கள் தான் போட்டு பண்ண போகிறதா அவர் சொல்கிறாரு. பெரிய பொருட்செலவு எடுக்க போகிறோம், மிகப்பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க கொண்டு போய் சேர்த்த வேண்டிய மிக முக்கியமான கதையில் ஒன்று நம்மளுடைய ராமாயணம், இன்னொன்று பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபீலிங்கில் கொடுக்கணும். ஐமேக்ஸில் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படின்னா பாகுபலி படம் முதல்ல வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டை நம்ம எப்படி உணர்ந்தோமோ அந்த விட பல மடங்கு அற்புதமான கதைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது மகாபாரதத்துக்குள்ளே. ஸோ கேரக்டர்ஸும் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த கேரக்டர் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கணும், திரையில் பார்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்வத்தோடு நானும் காத்துட்ருக்கிறேன்.
ஸோ 4000 கோடி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோடிலேருந்து 7000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவனே ஆகும். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ண போகிறாங்க, எத்தனை ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கணும். ஆல்ரெடி ஷூட்டிங் நிறைய போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் என்னென்ன நடக்குதுங்கிறத அதுக்கப்புறம் வரப்போகின்ற அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எடுக்கப்பட்ட படத்திலேயே மிக அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ராமாயணா திரைப்படம் தான் மிக அதிகபட்ச பொருட்செலவில் எடுக்கப்படுகின்ற படம் 4000 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்களா. இது வேறு நிறைய வாட்டி நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது 4000 கோடிலாம் இருக்காது, 2000 கோடி தான் அவங்க வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாங்க பயங்கரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ போகிற போக்கில் தெரிஞ்சிடும். அந்த அவுட்புட்டை பார்த்தோம்னா அது 4000 கோடிக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ரொம்ப நம்பியிருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ராமாயண கதையை இப்போ வந்து நம்ம திரையில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு பார்க்குறீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் அப்படிங்கிற அவருடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் மிகப்பெரிய நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தோம் அப்படிங்கிறனால நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இஷ்ட தெய்வம்னு வைங்களேன். ஸோ அதனால் ஆஞ்சநேயருடைய அந்த கேரக்டர், அவருடைய அந்த சாகசங்கள் இதெல்லாம் இருக்கும்ல, இலங்கைக்கு போகிறப்போ இந்த சாகசங்களாக இருக்கட்டும், அந்த போர்க்காட்சிகள் அவருடைய பங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டரை பார்க்கணும் ரொம்ப ஆசை. ராமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இடைப்பட்ட அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு பரிமாற்றம், அந்த நட்பு பரிமாற்றத்தை பார்க்கணும் திரையில் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆவலோடு நான் காத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை வந்து பார்க்கணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக இருக்குது. இன்னொரு கேரக்டர்னா ஜடாயு கேரக்டர் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய அப்டேட் வரும், அப்போ வந்து நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.